எங்கேயாவது பாத்தியாலா? எதுக்காக இவனை தேடுறீங்க? இவனை வெட்டதான். அண்ணாச்சி வெட்ட போற அதிர்ஷ்ட சாலை கொஞ்சம் நான் பார்க்கலாமா? மாட்டானே. உங்க தம்பி கச்சிமியா சமாலியாத்தோ அமலாபால் நடிச்ச படம் மைனா. ஐ அம் கமிங் ஃப்ரம் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவா இருக்கிறாரு, அவரோட தம்பி தலைமறைவா இருக்கிறாரு. இது வந்து தலைமறைவா இருக்கிறாங்களா இல்ல தலைமறைவா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வராங்களா? இதை எப்படி எடுத்துக்கலாம்? விசாரணைக்கு கூப்பிட்டா 2 பேரும் வரமாட்டேன்றாங்க. 2 பேரும் முன்ஜாமீன் கோரி இருக்காங்க. இதை விட கேவலம் என்னன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கு தமிழ்நாடு போலீஸ். வெட்கக்கேட்டின் உச்சம். பயப்பரியா குமார், உண்மையிலேயே இவர்களுக்கு ஏதாவது சுயமரியாதை இருந்தால் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த உடனே வெளியில் வந்திருக்கணும். நான் ஒன்றும் எங்கேயும் ஓடலை, இங்கே தான் இருக்கேன். ஆனால் அதையும் மீறி 5 நாளாக காணாமல் போயிருக்காங்க. சம்மன் செந்தில் பாலாஜி இஸ் சிட்டிங் டிஎம்கே எம்எல்ஏ அண்ட் ஃபார்மர் மினிஸ்டர். ஜெயலலிதா கட்டி மந்திரி இருந்தார், ஸ்டாலின் கட்டி மந்திரி இருந்தார். அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா இதை விட அவமானம் திமுகவுக்கு எதுவுமே இருக்க முடியாது. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. நம்ம பார்க்காத போலீஸா, நம்ம பார்க்காத கோட்டா? ஏங்க ஃபீல் பண்றீங்க? முதலமைச்சர் விஜய் குறித்தும் அவரது மனைவி மற்றும் மகன் குறித்தும் ஏகத்துக்கும் எகத்தாளமாக வரைமுறை இல்லாமல் பேசி பல நூறடி பாய்ந்து வழக்கில் சிக்கிவிட்டார் என்கிறார்கள் காவல்துறையினர். எங்கிட்டு காப்பாத்துறது? அதெல்லாம் பார்டர் தாண்டியாச்சு. நான் கத்துனப்ப ஒருத்தன் காப்பாத்தவர்ல, இவனை நான் காப்பாத்த. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த ஒரு மனிதர், ஒரு பாலிட்டிஷியன், எக்ஸ் மினிஸ்டர், சிட்டிங் எம்எல்ஏ, இட்ஸ் அ ஷேம்ஃபுல் திங் ஆன் த பார்ட் ஆஃப் த டிஎம்கே அண்ட் செந்தில் பாலாஜி. ஏன்னா அசிங்க இது. நோ ப்ராப்ளம். ஒரு நீரவ் மோடி மாதிரி, விஜய் மல்லையா மாதிரி நீ ஒன்றும் தப்பிச்சு ஓடிட முடியாது, எங்கேயும் ஓடவும் முடியாது. முதல்ல ஆகுது இல்லை, அசிங்கமா இல்லையா? லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கறதுன்றது உங்களுக்கு கேவலமா இல்லையா? நான் தான் சொல்கிறேன், அவர் ஜெய அன்பழகன் சொன்ன மாதிரி வந்து எதுக்கு பயந்து ஓடணும்? கட்சிக்கு அசிங்கம்னார் அவர். உண்மையான திமுககாரன், உண்மையான அரசியல்வாதி, பர்ஃபெக்டாக சொல்லணும்னா இப்போ ஜெனுயன் டிஎம்கே கேடர் ஆர் லீடர், ஒரு உண்மையான திமுககாரன் இப்படிலாம் பயந்து செந்தில் பாலாஜி மாதிரி பயந்தெல்லாம் ஓட மாட்டான். அவன் எதிர்கொள்வான். என்ன தலையை சீவிடுவேன் நீ? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. இது பொன்முடி அவர்கள் எப்படி ஈடி அணுகுனாங்க, இவர் எப்படி ஈடி அணுகுனாருங்கிறது தெரியும் நமக்கு. அப்புறம் நெஞ்ச போஷன் அழுதாரு. அதே போய் கோஆப்ரேட் பண்ணாரு, பொன்முடியை அரெஸ்ட் பண்ணல. பார்ட் ஆஃப் கேம் இது. தப்பு பண்ணும்போது தெரியலையோ, பயந்து ஓடும்போது தெரியுதுல்ல. இந்த பயம், பயந்து ஓடும்போது இருக்க பயம் தப்பு பண்ணும்போது தெரிஞ்சிருக்கணும். சார், நான் நிரபராதி சார். 1000 குற்றவாளியை தண்டிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார். அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, விதி விடாதுரா. அதே மாதிரி இப்ப ஏவாவேலு அவர்களை எடுத்துக்கிட்டாலுமே வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறாரு அப்படிங்கறத, அது இன்னும் மோசமான கேஸ் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரெய்டு பண்ணுறாங்க, அப்புறம் எஸ்கேப் போய் ஓடுறாரு. இல்லாத வியாதிலாம் இருக்குன்றாரு. 12 நாள் டைம் கேட்குறாரு. அப்போ இவங்கெல்லாம் மந்திரிகள்லாம் தலை தெரிக்க ஓடுறாங்கல்ல. என்ன கம்ப்ளைண்ட்? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றியா? கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றியா? இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அரசு மருத்துவமனைக்கு போவோம், இல்லை தனியார் மருத்துவமனைக்கு போவோம். சொந்தமாக மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிற ஆள் எதுக்கு இன்னொரு மருத்துவமனைக்கு போகணும்? ஹோட்டல் வச்சிருக்கவங்க யாராவது எதிர் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்களா? அருணை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வைத்திருக்கிறாரா? ஓனரையே உடம்பு சரியில்லைன்னா எப்படி கவனிப்பாங்க அந்த டாக்டர்? அதை விட என்னையா சிங்கப்பூர்ல உனக்கு சிகிச்சை வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தமிழக உளவுத்துறைக்கும் மத்திய உளவுத்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் சேர்த்து சில தகவல்களை சொல்கிறேன். செந்தில் பாலாஜியை காணணும் லுக் அவுட் சர்க்குலர் விடுறீங்களே, ஏன் வேலுவுக்கு இன்னும் கொடுக்கல? செந்தில் பாலாஜியை தேடுவது சென்னை மாநகர காவல்துறை. சென்னை மாநகர காவல்துறையின் ஆணையராக இருப்பவர் அமல்ராஜ். அவர் அரசுக்கும் மக்களுக்கும் விசுவாசமாக வேலை செய்கிறார். ஆனால் லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கிறது தனக்கு விசுவாசமாக வேலை செய்கிறார். புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. நம்ம வேலுவாது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இருக்குன்றதை வக்கீல் மூலமாக சொல்லிட்டாரு. சிங்கப்பூரில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவர் தலைமறைவாக போல, அவர் வந்து இப்போ வக்கீல் மூலமாக நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. டைம் கொடுக்குறாங்க. 10 நாள்ன்றது இன்னும் 10 நாள் கூட கொடுப்பாங்க. இவர் அப்சல்யூட் அப்ஸ்காண்டிங் அண்டர் கிரவுண்டில் இருக்காரு. அசிங்கம் இது. இது இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல ஓகே சார், இந்த கேரக்டருக்கு முத்துவேல்னு வச்சிருக்கீங்க, முத்துவேல் கருணாநிதினு வச்சிருக்கலாமே.
பாத்துக்கிறேன் நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இது சார் கிட்ட கேட்கலாம். சார் சுகுமார் சார் பார்ட் 2ல வைப்பாரு. நான் உண்மையிலே அவர் பயந்து போன அவர் தலைமறைவாவார்னு எதிர்பார்க்கல செந்தில் பாலாஜி. டு பி ஃப்ராங்க், நான் அவர் ஃபேஸ் பண்ணுவார்னு நினச்சேன். நான் உண்மையிலே நினச்சது செந்தில் பாலாஜி அவர் வந்து லிங்க்டுன்னு தகவல் வந்தப்போ நான் என்ன நினச்சேன்னா அவர் கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிலாம் ஓட மாட்டார். அத்தனை பேர் முன்னாடி என் மூஞ்சில கரிய பூசிட்டாரு. கூலிங் கிளாஸ் சகிதம் வீடியோ போட்டு தாவே கவினருக்கு கிளாஸ் எடுக்கும் அன்பானந்தம் சாதாரண கண்ணாடி அணிந்து தன்னை அப்பாவி போல காட்டிக்கொண்டு நீதிமன்ற நடுவர் முன்பு சரணடைந்தார். போலீஸ் கையில் சிக்காமல் வழக்கறிஞர்களின் வாதத்திறமையால் வெளியே வந்து விடலாம் என்று அன்பானந்தம் எண்ணியிருந்த நிலையில் நீதிமன்றம் அவருக்கு ஒரு ட்விஸ்ட் வைத்தது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அடுத்த 24 மணி நேரம் போலீசாருடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி அன்பானந்தத்தை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடிக்கிறார்கள். நீ தப்பு பண்ணலன்னா ஏன் ஓடுற? என்னோட ஒரே கேள்வி, சிம்பிள் கொஸ்டின் அதுவும். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி கவுந்துரும், இதோ கவுந்துரும், அதோ கவுந்துரும், நாளைக்கு கவுந்துரும், இன்னைக்கு கவுந்துரும், முதல்ல 6 மாதத்தில் கவுந்துரும், அப்புறம் 3 மாதத்தில் கவுந்துரும், அப்புறம் கடைசியாக கல்யாண வீட்டில் பேசும்போது வந்து மொத்தத்தையும் கல்யாண வீட்டில் தான் பேசுகிறாங்க. 3 எந்த நேரமும் கலைஞ்சிரும், தயாராக இருங்கள்னாரு. அடுத்த நாள் 3 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்ப இந்த நம்பிக்கையின் பேர்ல தான் வந்துட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 6 மாசத்துல ஆட்சிக்கு வந்துரும் அப்படிங்கிறாரு. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? போய் வந்து கல்யாண வீட்டில் கலைஞ்சிரும்ன்றாரு. தாலி கூட யாரில் கலைஞ்சிரும்ன்றாரு. சிரிக்கிறாங்க உட்காந்து எல்லாரும். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். 3 மாசத்துல கலைஞ்சிரும், 6 மாசத்துல கலைஞ்சிரும், எப்போனா கலையன்றாரு. கல்யாணமே நடக்குள்ள கலைஞ்சிரும்னு என்ன அர்த்தம்? ஆபாசமாக பேசுறதா நினைக்க வேணாம். கல்யாண வீட்டில் போய் உட்காந்துட்டு இப்படிலாம் பேசுறது அருவருப்பா இல்லையா? இவ்வளோ பெரிய கட்சி. பிரச்சனை வைத்தறிச்சல் தான். எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் எல்லா சிக்கல்களுக்கும் ஒரே ஒரு காரணம் தான். தேர்தல் முடிவுகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தால் இன்னமும் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. அந்த ஸ்டொமக் பர்னிங்கில் தான் இவ்வளவும் நடக்குது. இந்த வீடு தான். என்னங்க இல்ல அனலா இருக்கு உங்க வீட்ல. பக்கத்துல இருக்க முடியலங்களால. ஒண்ணு இல்லையே அந்த மாதிரி. இங்க தான் அனலா வர மாதிரி இருக்கு. என்னங்க ஆச்சு? கூட படிச்சவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நான்லாம் நல்லா இருப்பேன், எல்லாம் நாசமா போவேன்னு நினைச்சேன். இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் தாங்க நாசமா போயிட்டேன். ஐயோ. கட்சி இன்னைக்கு போற போக்கு வந்து தற்கொலை பாதையில் திமுக போய் கொண்டிருக்கிறது. தனி மனிதன் தற்கொலை உணர்வு வந்தால் அவனுக்கு சிகிச்சை கொடுக்கலாம். ஒரு கட்சிக்கே தற்கொலை உணர்வு வந்தால் என்ன செய்வதுன்னு எனக்கு புரியல. இட்ஸ் சூசைடு பாலிடிக்ஸ். டிஎம்கே பண்ணுறது சூசைடு பாலிடிக்ஸ். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன்.